அதிரடி கலெக்ஷன் சரவடி செலிப்ரேஷன் தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீ யாரு? நீ மனுஷனா? இந்த துயரத்துக்கு என்ன பதில்? அந்த பதில விஜய் சொல்லித்தான் தீரும். சாவடிக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கிறேன்ற ஒரு மனசாட்சி உனக்கு இல்ல? அப்படி உன்னை வளர்க்கல? மனசாட்சி உள்ள தலைவன் ஊழல் செய்ய மாட்டான், அது பண்ண மாட்டான், தவறு செய்ய மாட்டான்னு சொல்லிய நீ செஞ்சது தவறா இல்லையா? பட்டலுக்கு 10 ரூபாய், பட்டலுக்கு 10 ரூபாய் டான்ஸ் ஆடினீங்கல்ல, அப்ப செத்துக்கிட்டு இருக்கான் கீழே. நீங்க கிரைம்ல இன்வால்வ்டு சார். தமிழக அரசு அவர் கைது செய்ய ஏன் தயங்குது? ராகுல் காந்தி ஸ்டாலின் லைன்ல வர, அதுக்கப்புறம் விஜயோட லைன்ல போயிட்டு இவ்வளோ பெரிய மாசுக்கு தலைவன். நம்ம எல்லாம் சாதாரண இல்ல சிஎம் அங்கிள், இதெல்லாம் பேச தெரியுது இல்ல? திமுக விமர்சிக்கிறீங்க. புதுசு தானே சார், அவரை இந்த அளவுக்கு எல்லாரும் டார்கெட் பண்ணி அடிக்கிறது சரியா? 3 நாள் வீட்டுக்குள்ள உட்காந்து நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு நான் சொல்றேன். சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விஜய் பண்ண பாலிடிக்ஸ் இவ்வளவு இருக்கு. நீ பேர் வைப்பேன்னு கூட்டிட்டு வந்த 2 மாச குழந்தையோடைய வயிற்றுல மிதிச்சு குடல் வெளியில செத்துருக்க தலைவா. தலைவா இது என்ன ப்ரோ? ரொம்ப ராங் ப்ரோ. இதெல்லாம் 40 பேர் செத்ததுல 10 பேர் குழந்தைகள்னா அவங்களுக்கு என்ன முதிர்ச்சி இருக்கும்? 7 வயசு 8 வயசு. அவங்க பொலிட்டிக்கல் கிரௌடா? இல்ல. அப்போ சினிமா செட்டிங் சீன் போடுற வேலை யார்கிட்ட இருக்கு? விஜய் கிட்ட இருக்கு. அப்ப யார் குற்றவாளி? விஜய் தான் குற்றம். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நக்கீரன் முதன்மை சிறப்பு நிருபர் திரு தாமோதரன் பிரகாஷ் சார். வணக்கம் சார். வணக்கம் அன்பு தோழர் பிருத்திவிராஜ் அவர்களே, வணக்கம் சார். இந்த விஜய் கூட்டத்தில் சிக்கி இப்போ 41 பேர் பலியாயிருக்காங்க. இதில் பலவிதமான ஹேஷியங்கள் சொல்லப்படுது, சதி திட்டங்கள் சொல்லப்படுது. முதல்ல இதோட உண்மை என்ன சார்? திமுக இதில் சதி செய்ததாக பலரும் கருதுறாங்க, பலரும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஜய் அந்த க்ரௌடை தன்னுடைய மார்க்கெட்டாக நினச்சார். அந்த க்ரௌடை மொபிலைஸ் பண்ணார். இப்போ நீங்கள் ரோட் ஷோ பிரைம் மினிஸ்டர் ரோட் ஷோ கூட ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வரும். இந்த 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு வரக்கூடிய இந்த ரோட் ஷோவை பிரைம் மினிஸ்டர் ஒரு சிங்கிள் பாயிண்டில் அசம்பிள் பண்ணால் என்ன ஆகும்? ரைட்டா? இப்போ இதே இடத்துல எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு. அப்போ வந்த க்ரௌடு 15,000. அவர் ஒவ்வொரு தொகுதிக்கும் போகிறார். இப்போது இந்த இடத்துல இருந்த க்ரௌடு ஒரு 17,000 இருந்திருக்கும். விஜய் கூட்டிகிட்டு வந்த க்ரௌடு இருக்கு இல்லையா, அவர் வண்டி பின்னாடி ஒரு 40 காரு, அவரை ரிசீவ் பண்ணது ஒரு 3,000 பேர். ரைட்டா? அங்கேருந்தே நாமக்கல்லேருந்தே அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய க்ரௌடு அது ஒரு 1000 கணக்கில் வரும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து உள்ளே கூட்டிகிட்டு ஒரு பெரிய க்ரௌடு மாதிரி பார்த்திங்கன்னா இருந்தது. அந்த க்ரௌடில் பார்த்திங்கன்னா அலை அலையாக போச்சு. ஒரு க்ரௌடுனா நிற்கணும். அந்த க்ரௌடு அலை அலையாக கையை தூக்கினா அவன் தண்ணி கேட்டு கையை தூக்குறானா? ரைட்டா? மூச்சு திணறுதுன்னு கையை தூக்குறானா? இல்லை ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு கையை தூக்குறானா? தெரியல. இன்னொன்று பவர் கட்டு. இது நீங்கள் என்னதான் வெளிச்சத்தில் இருந்து விஜயை பார்த்தா கூட கீழே யார் சாவறான்றது தெரியாது. ரைட்டுங்களா? இதில் திமுகவுடைய சதி எங்கே வந்தது? அவர் வந்தவுடனே என்ன சொல்கிறாரு? போலீஸுக்கு நன்றின்றார். ஆமாம், அப்படி தான் பேச்ச ஆரம்பிக்கிறார். போலீஸுக்கு நன்றின்றார். ரைட்டியா? ஜோஸ் தங்கையான அங்கே ஒரு எஸ்பி, அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வரல. அது ஒரு விமர்சனம் இருந்தாலும் அவங்க தான் கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் விஜயோட ஷோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவர் ரசிக்கிறார். 6 மணி நேரம் டிலேவாக வர்றதை அவர் ரசிக்கிறார். அதனால தான் டிலேவாக வர்றாரு. அவர் டிலேவாக வர 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 கூட்டம் அதிகரிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரூரில் சனிக்கிழமை எல்லாம் மில் தொழிலாளி கூலி தொழிலாளி அவன் தான். சனிக்கிழமை ஈவினிங் மத்தியானம் வர வேண்டிய ஆள் ஈவினிங் வரார். அப்படின்னும் போது அவன் சனிக்கிழமை போய் கூலி வாங்கிட்டு நல்லா செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுட்டு வருவான் ஸ்பாட்டுக்கு. அதுக்காக தான் டிலே வர்றார். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு க்ரௌடை உருவாக்குறது விஜய். அவர் போராடமெல்லாம் கூட்டம் தரலுது, அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்குறாங்களா சார்? அதனால தான் தாமதம் ஆகுது அப்படின்னு. சார், திருச்சியில் 2000 வண்டி சார். இங்கே
அப்போவுமே சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து பைக்கை கூட்டிகிட்டு வரக்கூடாது. ஆனால் இங்கே ஒரு 40 கார் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? அது இல்லாமல் பைக்கு போகிற இடம்லாம் கண்டிப்பாக கூட்டம் தரலும் தம்பி. ஸ்க்ரீனில் பார்த்த ஒரு ஆளை நேரில் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் செத்ததில் ஒரு 8-10 பேர் குழந்தைகள். அவங்கெல்லாம் எதுக்கு வந்திருப்பாங்க? ஓட்டு போட வந்திருப்பாங்க, அரசியல் முதிர்ச்சியோட வந்திருப்பாங்க. 40 பேர் செத்ததில் 10 பேர் குழந்தைகள்னா அவங்களுக்கு என்ன முதிர்ச்சி இருக்கும்? 7 வயசு 8 வயசு அதுக்கு கீழே இருக்க வயசில் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன முதிர்ச்சி இருக்கும் அவங்களுக்கு? அவங்க வந்து பொலிட்டிக்கல் க்ரௌடா? இல்லை, அவங்க பார்க்க வந்த க்ரௌடு. விஜய்ன்ற ஒரு ஆக்டரை பார்க்க வந்தாங்க. சப்போஸ் அஜித் வந்திருந்தான்னா, அஜித் இந்த மாதிரி ஒரு ரோட் ஷோக்கு வந்திருந்தான்னா அப்போ எவ்வளோ க்ரௌடு வந்திருக்கும்? அப்போது அது விஜயை விட அதிகமாக கூட இருக்கலாம்ல. அதுதான் அவங்களுக்கு கான்செப்ட். ஸோ இது வந்து விஜய் மேன் மேட் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ கும்பமேளாவில் செத்தாங்க, 100கணக்கான பேர் செத்தாங்க. இட் இஸ் அ மேன் மேட் டிசாஸ்டர், ரைட்டா? நம்ம ஜெயலலிதாவும் சசிகலாவும் தண்ணி ஊற்றிக்கிட்டு மகாமகம் சாவு என்ன? அது வந்து மேன்மேட் டிசாஸ்டர். ஸோ மேன்மேட் டிசாஸ்டர் வர்றதுக்கு வேறு யார் காரணமாக இருக்க முடியும்? இதில் யாராவது ஒருத்தர் காரணமாக இருக்கணும். இதில் வந்து காரணமாக இருக்கிறது வந்து விஜய் தான். எங்கே அதில் செந்தில் பாலாஜி வந்தார்? சார் இதில் அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி ட்ரஸ்ட் பேரில் தான் தண்ணி பாட்டிலாம் கொண்டு வந்தாங்க. மருத்துவமனைக்கு இவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வந்துட்டார். இதெல்லாம் தெரியாமல் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க, இவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வந்தாருன்றீங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் எப்படி வந்தார்? கரூர் விஜயபாஸ்கர் எப்படி வந்தார்? இவராவது திமுக, அவர் அதிமுக இல்லை, அவர் எப்படி வந்தார்? ரைட்டா? நேற்று வந்திருக்காரு கரூர்காரர். ஸோ கரூர் நேட்டிவிட்டி இருக்கு இல்லையா? இப்போ அம்பத்தூரில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அம்பத்தூர்காரன் வர்றதில்ல என்ன ஆச்சரியம் இருக்குது? என்ன ஆச்சரியம்? ஒன்றுமே கிடையாது. ஆனால் அன்பில் மகேஷ் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. அன்பில் மகேஷை சிஎம் ஃபோன் பண்ணி வர சொல்கிறார். அன்பில் மகேஷ் அதை விட உதயநிதி வந்து துபாயிலேருந்து பிரசில்ஸ் போகிறதுக்கு ஃபேமிலி டூர். உதயநிதியோட ட்ரெஸ்ஸு பார்த்தீங்களா, டிஷர்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அவர் வந்து ஹாலிடே மூடில் போயிருக்கார். அவர் வேறு மாதிரி ஒயிட் கலரில் இந்த உதயசூரியன்லாம் பொரிச்ச டிஷர்ட் தான் போட்டு வருவார். இவர் வந்து எல்லோ கலரில் ஒரு டிஷர்ட் போட்டு ஸ்பேம் ஹாலிடே மூடில் போகிற டிஷர்ட்டில் அவர் இருக்கார். அப்படின்னா அவர் வந்து துபாயிலேருந்து சிஎம் கூப்பிட்டு உடனடியாக நீ போ அப்படின்னு சொன்னதுனால வந்தார், ரைட்டுங்களா? இது இப்போ நீங்கள் இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஒரு சிஎம் நைட்டு 1 மணிக்கு புறப்பட்டு போகிறாரு, 3 மணிக்கு ரீச் ஆகுறாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அது எப்படி? விஜய் வந்து டோட்டலாக வந்து நான் பதிலளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிற அந்த விதம் எப்படி? ஏர்போர்ட்டில் சென்னையில் வந்தவுடனே 30 பேர் செத்ததுன்னு தெரியாமல் அந்த கூட வந்த ஃப்ளைட்டு ஸ்டாஃபுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டே போஸ்ட் கொடுக்குறது எப்படி? வீட்டுக்கு போய் பூந்துக்கிட்டு 3 நாள் வெளியில் வராமல் இன்றைக்கி தான் வெளியில் வர்றாரு. 3 நாள் கழித்து விஜய் வெளியில் வருகிறாருன்னு இன்றைக்கி ஃப்ளாஷ் நியூஸ் போடுறாங்க, ரைட்டுங்களா? அது எப்படி? ஸோ ஒரு சிஎம்மோட அட்டென்ஷன் எங்கே? அனைத்து தாவேகா நிர்வாகிகள் செல்ஃபோனும் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது, அவங்கள ரீச் பண்ண முடியல. வாட்ஸ்அப் குரூப்லேருந்து அவங்க வெளியேறிட்டாங்க. இது எப்படி? ஆளுங்கட்சியோட ரெஸ்பான்ஸ் எப்படி? மதுரை, கோவை, ஈரோடு எல்லா பகுதிகளிலேருந்தும் 450 டாக்டர்ஸை வந்து அரேஞ்ச் பண்ண விஷயம் எப்படி? ஹெல்த் மினிஸ்டர் அங்கே ஓடி வந்தது எப்படி? இது வந்து உங்களுக்கு ஆளுங்கட்சி ஆக்டிவாக இருக்குன்றதை காட்டுது, ரைட்டா? ப்ரீப்ளான்டாக இருந்திருந்தாருன்னா ஹெல்த் மினிஸ்டர் அங்கே இருந்திருப்பார்ல, சரியா? டாக்டர்ஸ் எல்லாம் தயாராக இருந்திருப்பாங்கல்ல. அதில் சில பாதிக்கப்பட்டவங்களே வீடியோ வெளியிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரி போகிற வழியிலேயே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அங்கே போகாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போகணும்னு சொன்னாங்க, அதனால தான் இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. அப்படி இல்லை. அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் 15 பேர் அட்மிட்டடு. சின்ன ஹாஸ்பிட்டலு 15 பேரில் ரொம்பிடுச்சு அந்த ஹாஸ்பிட்டலு. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வெளியே அனுப்புகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பேர் அக்ஷயாவோ என்னமோ ஒரு ஹாஸ்பிட்டலு 10 அடி தூரத்தில் இருக்குது. அந்த சம்பவம் நடந்ததுக்கு 10 அடி தூரத்தில் இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். அங்கே வந்து 15 பெட்டு ஃபுல்லாகிடுச்சு, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகிடுச்சு. இதில் இன்னொரு விஷயமும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து மக்களை சந்திக்க முயற்சி பண்ணார், கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அதுக்கான முயற்சி பண்ணார், போலீஸார் அனுமதிக்கலை, அதனால தான் அவர் வந்து அங்கேருந்து சென்னைக்கு வந்தார். ஒருவேளை அவருக்கு போயிருந்தாருன்னா இன்னும் பிரச்சனை அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் 3 கார் மாறி போனார். அவர் வண்டியில் போல
3 கார் மாறி போனார் அவர். ரைட்டா? அவர் பயந்துட்டார், டோட்டலாக விஜய் பயந்துட்டார். 3 கார் மாறி போகிறாரு. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல, ப்ரெஸ்ஸை என்றைக்கும் மீட் பண்ணதில்லை. அவர் மதுரை விமான நிலையத்தில் தான் நான் வந்து ஷூட்டிங்க்கு போகிறேன், ஜனநாயகன் ஷூட்டிங்க்கு போகிறேன், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போனார். அதுதான் அவர் பண்ணாரே தவிர வேறு எங்கேயும் மீட் பண்ணல. அவர் எங்கேயும் மீட் பண்ண ட்ரை பண்ணல. சரி சார், விஜயை விடுங்க சார். புசி ஆனந்த் எங்கே போனார்? புசி ஆனந்துக்கு என்ன ஸ்டார் வேல்யூ இருக்குது? புசி ஆனந்தை விடுங்க சார். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எங்கே போனார்? அவருக்கு என்ன ஸ்டார் வேல்யூ இருக்குது? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி கூட ஸ்டார் வேல்யூ இருக்குது சார். நிர்மல்குமார் எங்கே போனார் சார்? 10 நாள் 12 நாள் முன்னாடியே உட்காருவார் போய் நிர்மல்குமார். உட்காந்து தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுவார். எல்லா ரசிகர் மன்றத்தையும் கூப்பிட்டு பஸ் வச்சுட்டிங்களா, கார் வச்சுட்டிங்களா, எப்படி வரீங்க, கார் வைக்க வசதி இல்லாதவங்களுக்கு இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, ஒவ்வொரு இடத்துக்கும் ஸ்பாட்டுக்கும் எல்லா வேலையும் பார்க்குறது நிர்மல்குமார். அவர் எங்கே போனார் சார்? நிர்மல்குமாரை கூட விடுங்க சார். உள்ளூர்காரர் மதியழகன் மாவட்ட செயலாளர், அவர் தான் போலீஸ் பர்மிஷன் வாங்கினார். அவர் எங்கே சார் போனார்? போக முடியாதுல்ல சார். போனால் கள நிலவரம் வேறு மாதிரி இருக்குது, இவர்கள் மீதான பின்விளைவுகள் வேறு மாதிரி வந்துடும் சார். நீங்கள் போக வேணாம் சார், அங்கே ஸ்பாட்டு கூட போவேணாம் சார். விஜய் வந்து ஒரு மல்டி ஸ்டார் ஹோட்டலில் தாவேக்கா தொண்டர்கள் புடைசூழ உட்காந்து, திருச்சியை விட்டு போகாமல் திருச்சியிலேயே உட்காந்து, நான் வந்து போக மாட்டேன், நான் வந்து செத்தது என் தொண்டர்கள், என்னோட ரசிகர்கள் செத்தாங்க, அவங்க துயரத்தில் நான் பங்கெடுக்கிறேன். எந்த பாலிட்டிக்ஸ்ன்றது எந்த பொலிட்டிக்கல் லீடராக இருந்தாலும் அதான் செஞ்சுருப்பார். ஒரு புடைசூழ ஒரு 50-60 பேர் புடைசூழ உட்காந்துட்டு யாரும் அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்து நிலவரங்களை கேட்டு அந்த குடும்பங்களை வந்து குடும்பங்களோட பிரதிநிதிகளை நேரில் வர வச்சு சந்தித்து அவங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி கொடுக்குற 20 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அறிவிச்சுட்டு அவங்க கையிலேயே கொடுத்து நடந்ததுங்க. சோகங்க. இது வந்து எதிர்பார்த்தது இல்லைங்க. இது வந்து இந்த ஒரு விபத்துங்க. இதுக்கு நான் வருத்தப்படுறேங்க. சொல்லணுமா இல்லையா? வீட்டுக்குள்ளே வந்து 3 நாள் புகுந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வெளியில் வராரு. அங்கேருந்து எங்கே வராருன்னு பார்த்தா பட்டணப்பாக்கத்தில் இன்னொரு வீடுக்கு தான். அந்த பனையூர் வீட்டிலேருந்து பட்டணப்பாக்கம் வீட்டுக்கு வர்றது லைவ். அந்த அதிர்ச்சியிலேருந்து இன்னும் விஜய் மீளலை. ஏன்னா இறந்தது அவரது தொண்டர்கள், அவரது ரசிகர்கள். அதுலேருந்து வெளில வரதுக்கு டைம் எடுக்கணும்ல சார். நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் லீடர் சார், அரசியல்வாதி சார், அரசியல் தலைவர் சார். உங்கள் வார்த்தைகளில் சொல்லணும்னா இவ்வளோ பெரிய மாசுக்கு தலைவன். நம்மெல்லாம் சாதாரண இல்லை சிஎம் சார், நம்மெல்லாம் சாதாரண இல்லை சிஎம் அங்கிள். இதெல்லாம் பேச தெரியுதில்ல. என்ன சார் அதிர்ச்சி, விபத்து சார்? மாநாட்டில் ஒருத்தர் மூச்சு திணறி செத்து கிடந்தான், கம்முன்னு போனீங்க. மாநாட்டில் நீங்கள் நடந்து வரும்போது தூக்கி கீழே போட்டானுங்க, கம்முன்னு போனீங்க. ஒவ்வொரு ஊர்வலத்துலேயும் ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்துலேயும் நீங்கள் 2 நிமிஷம் சிவானந்தா சாலையில் பேசின ஆர்ப்பாட்டத்தில் 50 பேர் மயங்கி விழுந்தாங்க, கம்முன்னு போனீங்க. எப்படி சார் நீங்கள் இதெல்லாம் கம்முன்னு போனீங்கல்ல சார்? யானை நடந்தால் சில எறும்புகள் நசுங்கத்தான் செய்யும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் போனீங்க. ரைட்டா? நீங்கள் தான் யானையாச்சே. இது விபத்து நடந்திருக்குல்ல, அது ஒரு விபத்து. ரைட், அந்த இடத்துல நின்று அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணோம்ல. நீங்கள் ஒரு தலைவர்னா, இப்போ நக்கீரன் கோபால் அண்ணனே வச்சுப்போமே, ஒரு விஷயம் ஒரு இடத்துல நான் அடிப்படுறேன், சத்தியமாங்க கள்ளக்குறிச்சியில் என்னை கொல்ல ட்ரை பண்ணுறாங்க, கிட்னாப் பண்ணுறாங்க. அந்த கேமராமேன் அஜித் வந்து லைவில் போகிறான், யார் கூட? அண்ணன் கூட லைவில் ஃபோனில் பேசுகிறான், அண்ணா அடிக்கிறாங்கண்ணான்னு. இவர் அதை ரிசீவ் பண்ணுறதோடு இல்லாமல் அடுத்த கட்டமாக நம்ம அங்கேருந்து ஐஜி அவர்கிட்ட சொல்லி அதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். நான் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனால் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, எனக்கு தெரியாது, கிட்டத்தட்ட செத்து போயிருக்கிற நிலவரம். அதுலேருந்து மீட்டு என்னை எடுத்துன்னு வந்து இங்கே அட்மிட் பண்ணி ஓமந்தூராரில் அட்மிட் பண்ணி பார்த்தப்போ ஹார்ட் அட்டாக் வந்து 2 நாள் ஆயிருந்தது. நான் உயிர் போச்சதே அதிசயம். ரைட்டா? அப்போது அந்த சிச்சுவேஷனில், என்னை அடிக்கிற சிச்சுவேஷனில், என்னை கொலை பண்ணுற சிச்சுவேஷனில் ஒரு தலைவன் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு? அடுத்தது என்ன எப்படி பண்ணு தம்பி, போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயாவது இருக்குதா பாருங்கள். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு சேசிங் நடக்கும்போது அவன் ஃபோன் பண்ணுறான் அஜித். அப்போது அண்ணனோட இன்ஸ்ட்ரக்ஷன்னா, தம்பி
போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது பாருங்க தம்பி, அங்கே போயிடுங்க தம்பி, அங்கே போயிடுங்க, தலைவாசல் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம் நாங்கள். அதனால உயிர் பழிச்சோம். இதில் நம்ம ஆசிரியர் இந்த மாதிரி நிறைய சம்பவங்களை சந்திச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்குது. விஜய் புதுசு தானே சார், அவரை இந்த அளவுக்கு எல்லாரும் டார்கெட் பண்ணி அடிக்கிறது சரியா? இல்லை சார், நீங்கள் புதுசுன்னா வந்து எப்படி சார் அது, அரசியலுக்கு நீங்கள் புதுசுன்னா உங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்களா சார்? நீங்கள் ஏன் சார் ரேலி நடத்துகிறீங்க? நீங்கள் அரசியலுக்கு புதுசுன்னா ஏன் சார் மாநாடு நடத்துகிறீங்க? ஏன் சார் அரசியல் கட்சியை பதிவு பண்ணுறீங்க? அரசியல் விஷயங்களை கையாளுறீங்க, திமுகவை விமர்சிக்கிறீங்க, பாஜகவை நக்கல் அடிக்கிறீங்க, நையாண்டி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி சார் உங்களுக்கு புதுசா சார்? இதெல்லாம் ரைட்டா? 3 நாள் வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லிட்டா அதெல்லாம் உங்களுக்கு புதுசா சார்? எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்க முடியும் சார்? இது அரசியல் சார். உங்கள் கூட கண்டிப்பாக ஒரு 5 செக்யூரிட்டி கார்டு, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருந்திருப்பார், ஓய்பிரிவு பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் எப்படி வந்து தனியாக போயிட்டீங்க? இது புதுசு அப்படின்னா நீங்கள் தானே பாட்டில் எடுத்து போடுறீங்க. ஒரு பொண்ணு காணாமல் போச்சு, அஸ்மிதான்ற பொண்ணு வந்து காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. 10 ரூபா பாலாஜி, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா டான்ஸ் ஆடினீங்கள, அப்போ செத்துக்கிட்டு இருக்கான் கீழே, நீங்கள் பாட்டிலை தூக்கி போடுறீங்க. நீங்கள் கிரைமில் இன்வால்வ்டு சார். ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் சொல்கிறாரு உங்ககிட்ட செத்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு. அப்போ தான் பயந்து உள்ளே வர்றீங்க. செத்து போயிட்டுருக்காங்கன்னு உங்ககிட்ட சொல்லும்போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்திருக்கணும்? ஐயோ என்ன அது, நிறுத்துங்க, வேனை பின்னாடி எடுங்க, பின்னாடி எடுங்க வேனை அப்படின்னாலே ஒரு 10 பேர் உயிர் பழிச்சிருப்பான். உங்களை 50 மீட்டருக்கு முன்னாடி டிஎஸ்பி செல்வராஜன் அவர் சொல்கிறார், இல்லை சார் நீங்கள் அங்கே போகாதீங்க, ரொம்ப க்ரௌடாக இருக்குது, ரொம்ப இதுவாக இருக்குது, ஸ்டாம்பீடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். இவர் ஏற்கனவே சில இடங்களில் போகும்போது ஸ்டாம்பீடு வரும்னு சொல்லி தான், திருச்சி மாநாட்டிலேயே ஸ்டாம்பீடு வரும்ன்றதுனால தான் இவர் வந்து இரங்கல் தீர்மானமே நிறைவேற்றாமல் போயிருக்காரு. அதுக்கப்புறம் அறிக்கையாக வெளியிட்டாங்க. ரைட்டா? இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா? உங்கள் இதில் ஆக்சிடெண்ட்ஸ், எத்தனை ஆக்சிடெண்ட்ஸ் வருது, ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் உட்பட எல்லாருமே சாவறதே நீங்கள் பார்த்துருக்கீங்க சார். இது ஒரு விஷயம் இல்லை சார். நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு மக்கள், எம்ஜிஆர் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்க, ஒரு விஷயம் சொல்லுங்கள், எம்ஜிஆரோட ரேலியில் இந்த மாதிரின்னு. எம்ஜிஆரோட பெரிய தலைவரா நீங்கள்? இல்லை சார், உங்களை பார்க்க தான் சார் வராங்க, அதை நீங்கள் மதிக்கலை. அதுக்கான விஷயம் உங்ககிட்ட இல்லை, பொலிட்டிக்கல் ஸ்கில் இல்லை, பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை. அது எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது உங்களுக்கு தோணலை, நீங்கள் ரியாக்ட் பண்ணல. இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் விஜய் தான் அப்படின்னா தமிழக அரசு அவர் கைது செய்ய ஏன் தயங்குது, பயப்படுதா? நல்ல கேள்வி. அங்கே உட்காந்துக்கிட்டு அவர் நிறைய பேரை கான்டாக்ட் பண்ணுறாரு வீட்டுக்குள்ளே போயிட்டு. ராகுல் காந்தி ஸ்டாலின் லைனில் வர்றாரு. ஸ்டாலின் லைனில் வந்தோடனே ராகுல் காந்தி விஜயோட லைனில் போகிறாரு, விஜயோட லைனில் போகிறாரு. அதுக்கப்புறம் விஜயோட லைனில் போயிட்டு ஸ்டாலின் லைனுக்கு வர்றாரு. அதனால தான் அவர் பேரை எஃப்ஐஆரில் சேர்க்கல, ரைட்டா? அதுக்கப்புறம் பிஜேபியிலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது. பிஜேபியிலேருந்து விஜய் மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க எல்லோரும். ஒட்டுமொத்த தமிழ்நாடே கோபமாக தான் இருக்குது, ரைட்டுங்களா? விஜய் மேலே கோபமாக இருக்காங்க. விஜய் மேலே கோபத்தை வந்து நம்ம காட்ட வேணாம். விஜய் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு பயன்படுவார், அதனால் விஜய் மேலே கோபத்தை காட்ட வேணாம் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்எஸ்எஸ்லேருந்து குருமூர்த்திக்கு போய் குருமூர்த்தி பேசுகிறார். அதனால தான் சிபிஐ விசாரணை வேணும்னு வர்றாரு. அதுக்குள்ளே இவ்வளோ நடக்குது. அதனால தான் சிபிஐ விசாரணை வேணும்னு. எப்படி ராகுலை வச்சு எஃப்ஐஆரில் பேரை வராமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டை தவிர்க்கிறது, இதெல்லாம் தெரியுதுல்ல? ஓ, அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டியதானையா? ஒரே ஒரு ட்வீட்டு ஆறுதலாக, ஒரே ஒரு ட்வீட்டு. கொஞ்சம் அந்த திருச்சி ஏர்போர்ட்டில் கண் கலங்கி, உண்மையிலே நீ கலைஞன்றவன் உணர்ச்சி வசப்பட்டவன் தான் சார். அது மன்சூர் அலிகான் மாதிரி ஆள், பாரதி ராஜா மாதிரி ஆள், இளையராஜா மாதிரி ஆள், மேடையிலேயே பேசின இளையராஜாவும் ரஜினிகாந்தும், அது அவங்க என்னென்ன பேசினாங்க அதெல்லாம் வந்து உணர்ச்சி வசப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள். ஒரு கலைஞன்றவன் உணர்ச்சி வசப்படுறவன் சார், மற்ற உணர்ச்சியை வாங்குறவன் தான் சார் கலைஞர். எம்ஜிஆர் வந்து
மிக சிறந்த மனிதாபிமானியாக நிறைய உணர்ச்சிகளை அவர் வாங்கிறது தான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. மனிதாபிமானமே இல்லாமல் போயிட்டு ராகுலை வச்சு எஃப்ஐஆரில் பேர் சேர்க்காம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிபிஐ கேஸ்க்கு போகிறது. அப்போது சிபிஐக்கு போனால் எப்படியாவது சமாளிச்சுக்கிறோம், நாங்கள் உங்களை காப்பாற்றிக்கிறோன்ற உறுதி எங்கேருந்து வாங்குறாரு? அண்ணன் பிஜேபி கிட்டேருந்து வாங்குறாரு. அப்படியே வாங்க எடப்பாடி வந்து டோட்டலாக வந்து விஜய் அட்டாக் பண்ணால் விஜய் வந்து கைது செய்யப்படணும்னு எடப்பாடி சொல்லியிருந்தான்னா திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து அந்த கோஷத்தை வச்சா மாறிடும். விஜய் வந்து எதிர்கால அரசியலுக்கு தேவை. இனி தனியாக விஜய் ரேலி நடத்த முடியாது, எங்கே போனாலும் பிரச்சனைக்குள்ளே மாட்டுவார். அவர் வந்து அதிமுக பாஜக பேனரில் வந்தால் தான் ரேலிக்குள்ளே வர முடியும். அப்படின்றதுனால எடப்பாடி இவர் அட்டாக் பண்ணாமல் தவிர்க்கிறாரு. அனுப்பி விஜய்க்கு அட்வொகேட்டாகவே பேச வைக்கிறாங்க. சார் இவ்வளோ பாலிடிக்ஸ் சார், சம்பவம் நடந்ததுக்கப்புறம் விஜய் பண்ண பாலிடிக்ஸ் இவ்வளோ இருக்குது ரைட்டா. அங்கே இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா மேலே இடி கேஸ் இருக்குது. இன்னும் அருண்ராஜ் அவரும் வந்து மத்திய அரசு ஆள் தான். அவங்க எல்லாரும் சேர்ந்து பிஜேபிக்கு இவரை கொண்டு போகிறதுக்கான முயற்சியை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாலிடிக்ஸ் எல்லாமே நீ பண்ணுறியப்பா. அஃப்கோர்ஸ் ராகுல் காந்தியை நம்ம குறை சொல்ல முடியாது. ராகுல் காந்தியோட ஒரு ரொம்ப நாள் லிங்க் இருக்குது. ராகுல் காந்தியை பார்த்துருக்காரு, மல்லிகார்ஜுன கார்கேவை பார்த்துருக்காரு, எல்லாரையும் பார்த்துருக்காரு. காங்கிரஸை வந்து விஜய் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும், 71 சீட்டு கொடுக்கணும்னு பேச்சுவார்த்தைலாம் இவர் நடத்தியிருக்காரு. ராகுல் சொல்லிட்டு நாங்கள் திமுக கூட்டணியிலேருந்து வர முடியாதுன்ற ஒரு பொசிஷனில் இருக்குது. அதனால தான் வந்து காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் கொஞ்சம் ஜோதிமணி மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் எரராக பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜேஷ்குமார் சட்டமன்ற குழு தலைவர் எல்லாரும். ஆமாம், அவங்கெல்லாம். ஸோ இந்த பாலிட்டிக்ஸ் எல்லாம் பண்ணுறிய தலைவா, ஏன் தலைவா? உனக்காக செத்தானுங்க, அது ஓன் தொண்டனுங்க, பிஞ்சு குழந்தைங்க. உனக்கு நீ பேர் வைப்பேன்னு கூட்டிகிட்டு வந்த 2 மாத குழந்தையோடைய நெஞ்சில் மிதித்து வயிற்றில் மிதித்து குடல் வெளியில் வந்து செத்துருக்கே தலைவா. என்ன தலைவா இது? என்ன ப்ரோ, ரொம்ப ராங் ப்ரோ இதெல்லாம். ராகுல் காந்தி ஹெல்ப் பண்ணாருன்னா அதை புரிஞ்சுக்க முடியுது. அவர் வந்து அடிப்படையில் நண்பர்கள்ங்கிற அடிப்படையில் செஞ்சுருக்காரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் விஜய்க்கு கொள்கை எதிரி தானே சார். அவங்க எப்படி சார் இறங்கி வந்து? மோடியும் பார்த்துருக்காரு, அம்மா ஜெயலலிதாவையும் பார்த்துருக்காரு. அம்மா அம்மா அம்மான்னு சொல்கிறீங்களே, அந்த அம்மா சொல்கிறத மீறி ஒரு கூட்டணி, அந்த அம்மா பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா? பிஜேபியோட கூட்டணி வச்ச அம்மா தானே அது. அப்படிலாம் அம்மாவோடையும் லிங்க் இருக்குது. இப்போ வெற்றிக்கு அணில் மாதிரி உதவுனேன்னு அறிக்கை கொடுக்கவும் விஜய்க்கு தெரியும் ரைட்டா. இப்படிலாம் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ இவர் எல்லாரோடையும் லிங்கில் இருக்கார். ஹீஸ் அ கமர்ஷியல் சப்ஜெக்ட் சார். எப்படி படம் ஓடும், எப்படி படத்தை கொடுக்கலாம், எவனா ஒரு மூளை இருக்கிற திரைக்கதை ஆசிரியர் வந்து ஒரு கதையை கொடுப்பான், அதுக்கு இவர் ஹீரோவை நடிப்பார், இவர் வருவார். அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை சார். நீ வந்து ஹீரோவாரு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. நீ வர்றன்னு சொல்லிட்டு மக்களை சாவடிக்கிறது தான் நமக்கு பிரச்சனை ரைட்டுங்களா. கும்பமேளாவுக்கு அடுத்து மிகப்பெரிய உயிரிழப்பு வந்து இது வந்து அகில இந்திய அளவில் எல்லாரோட மனசாட்சியும் உலுக்கியிருக்கு. அதனால தான் ராகுல் காந்தி லைனில் வராரு. ஸோ அதுதான் பிரச்சனை. அப்போ நீ அதுக்கு பொறுப்பேற்கணுமா இல்லையா? ஊழலை பற்றி பேசுறிய, மனசாட்சி உள்ள தலைவன் வந்து ஊழல் செய்ய மாட்டான், அது பண்ண மாட்டான், தவறு செய்ய மாட்டான்னு சொல்றிய, நீ செஞ்சது தவறா இல்லையா? இந்த இன்சிடெண்ட்ல உனக்கு பங்கு இருக்கா இல்லையா? எனக்கு பங்கு இருக்குன்னு நேர்மையா நீ ஒத்துக்கிட்டா நீ மனசாட்சி உள்ள தலைவன். நீ வந்து ஒரு அரசியல் கட்சியை கொண்டு போறதுக்கான ஒரு விஷயம். நான் என்ன தவறு செய்தேன் மக்களே அப்படின்னு கேட்ட எம்ஜிஆர் 1980 அவருக்கு ஆட்சியை தூக்கி கையில் கொடுத்த நாடு தமிழ்நாடு. நான் என்ன தவறு செய்தேன் மக்களேன்னு கேட்டார் அவர். ஆட்சியை தூக்கி கையில் கொடுத்த நாடு தமிழ்நாடு ரைட்டா. நீ என்ன எம்ஜிஆரை விடவா அப்படின்னு பேசுகிறல்ல, நீனா அஜித்தை விடவா அப்படின்னு எதிரில் பேசலாம்ல. அப்போது நீ செஞ்ச தப்புக்கான இன்டெகிரிட்டின்னா, நீ ஒரு மனுஷன்ற அடிப்படையில் உன் மனசாட்சி என்ன? உன் மனசாட்சி குத்தாது? 2 மாச குழந்தை வயிறு குடலை நசுக்கி சாவடிக்கிறதுக்கு நான் காரணமா இருக்கிறேன்ற ஒரு மனசாட்சி உனக்கு இல்லை? அப்படி உன்னை வளர்க்கல? அப்போ அந்த மனசாட்சி இல்லடா நீ யாரு? நீ மனுஷனா? இந்த துயரத்துக்கு என்ன பதில்?
அந்த பதிலை வந்து விஜய் சொல்லித்தான் தீரும். இதில் வந்து சார் குழந்தைங்க இறந்தாங்க இதெல்லாம் சொன்னாலும் இதில் விஜயினுடைய பங்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பங்கு இருந்தாலும் உளவுத்துறை என்ன பண்ணுச்சுங்கிற ஒரு கேள்வி எழுது. இதுக்கு முன்கூட்டியே கணிக்க வேண்டியது உளவுத்துறையோட பொறுப்பு இல்லையா? கண்டிப்பாக அது உளவுத்துறை ஃபெயிலியர். அதில் வந்து நம்ம விஜயோட பங்கை சொல்கிற அதே நேரத்தில் அங்கே உளவுத்துறை அந்த ஃபெயிலியரு. அந்த கூட்டத்தை வந்து அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது. அந்த கூட்டம் அலையாக வரும்பொழுது நீங்கள் வந்து அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து மணிக்கணக்கில் இங்கே கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னும்போது அந்த கூட்டம் வந்து அன்கன்ட்ரோலபிள். அது ஏதாவது ஒரு ஸ்டாம்பீடுக்கு போகுன்றதை ஆன்டிசிபேட் பண்ணாதது உளவுத்துறையுடைய மிகப்பெரிய தவறு. அது நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். அந்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸில் தாவேக்கா கொடி கட்டி வந்துச்சு சார். அது முன்னாடியே இருக்குது சார். சார் விஜய் வந்து நாமக்கல்லில் வரும்போதே அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு சார். அது வந்து தாவேக்கா தொண்டர்களோட ஆம்புலன்ஸ் சார். அவங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் கூட்டின்னு போகிறதுக்காக அரேஞ்ச் பண்ண ஆம்புலன்ஸ் சார் அது. அதில் தாவேக்கா கொடியை வந்து அவன் கட்டிக்கிட்டே வந்தான். அது விஜய்க்கு தெரியல. விஜய் கேட்குறாரு, என்னப்பா நம்ம கொடி இருக்கு? அது விஜய்க்கு தெரியல. அது தாவேக்காவோடைய ஆம்புலன்ஸ். அது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வந்ததுனால தான் அந்த கூட்டம் வந்து நெருக்கி அடித்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, ஆம்புலன்ஸ் அங்கே வர்றதே வந்து ஒரு டிஸ்டர்ப்டு காலில் தான் வருது. ரைட்டா? யாரோ ஒருத்தர் வந்து விழுந்து சாவர நிலைமைக்கு போனதுனால தான் வருது. ஒரு அம்மா சொல்லுது இல்லைங்களா, நான் அப்படியே விழுந்துட்டேன், என் மேலே இவ்வளோ பேர் விழுந்திருக்காங்க, என்னால் காலை கூட நவுத்த முடியல சார். சோறு இல்லை, தண்ணி இல்லை, யூரின் போகிறதுக்கு வழி இல்லை, எமர்ஜென்சி எக்ஸிட் இல்லை. எந்த கூட்டமாக இருந்தாலும் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குல்ல. நீ வரான்னு சொல்லிட்டு 5 மணி நேரம் கயிறு கட்டி நிற்க வச்சது யூதர்களை வந்து அந்த பட்டினி சிறைக்குள்ள அடைச்ச ஹிட்லர் மாதிரி நிற்க வச்சது யார் தப்பு சார்? இதே இடத்துல அதே க்ரௌடு 15,000 க்ரௌடோட எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு போயிருக்காரு. அதே இடம் பேசிட்டு போயிருக்காரு. அப்போது அவங்க வந்து க்ரௌடுன்னா என்ன, அது எப்படி மேனேஜ் பண்ணணும் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதிமுகன்றது ஒரு ஆர்கனைஸ்டு கட்சி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி விஜய் இதில் கம்பேர் பண்ண முடியுமா சார்? எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு தொகுதி வாரியாக போகிறாரு, இவர் ஒரு மாவட்ட ரீதியாக போய் சந்திக்கிறார். அதே க்ரௌடு தானே தம்பி. 22,000 15,000 ரைட், ஒரு 7,000 அதிகம் ரைட். 7,000 வந்து அதிகம் ரைட். நீ ஒரு 4,000 கூப்பிட்டு வர உள்ள, நீ அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்ல. நீ ஒரு 4,000 5,000 பேரை கூப்பிட்டு வரல, ஊர்வலமாக வரேன் எனக்கு பாரியா மாச அப்படின்னு நீ காட்டுறதுக்காக, அந்த ட்ராமா சீனுக்காக கூப்பிட்டு வரல. அந்த க்ரௌடை நீ அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல, நீ ஏன் அவாய்ட் பண்ணல? அது அதை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குல்ல, அதை மீறி நீ வரைய. அப்போ நீ வந்து போட்டு தானே பார்த்துருக்க, அந்த க்ரௌடோட போட்டு பார்த்துருக்கல. உன் க்ரௌடை குறைச்சிருக்கலாம்ல. 50 அடிக்கு முன்னாடி நிற்க சொன்னாங்களே, நின்றுருக்கலாம்ல, ஏன் நிற்கலை? நீ வந்து எல்லாத்தையும் மீறுவேன். எப்படி உன் தொண்டை வந்து ஒரு ரசிகன் டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறான், ஒரு வீட்டு கூரையை பிரிச்சுட்டு ஏறானுங்க அநியாயத்துக்கு. ஒரு வீடு கூரை போட்டு வேஞ்சிருக்கு, அது ஏழை வீடாக தானே இருக்கும் கூரை வீடு, அது பிரிச்சுட்டு மேலே ஏறுறானுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அந்த ஜென்ரேட்டர் வந்து வைக்கிறதுக்கு ஒரு தகுடு போட்டு இது பண்ணிடுறாங்க, அதை உடைச்சி. ஏன்னா நிற்க முடியலங்க, அதை உடைச்சா ஒரு கேப் கிடைக்கும், அதுக்காக உடைக்கிறாங்க அவங்க. அப்போது நிற்க முடியாத அளவுக்கு நிலவரம் இருக்குல்ல. ஆதவ அர்ஜுன் சொல்கிறார்ல உங்ககிட்ட செத்து போகிறாங்கன்னு, அப்புறம் தானே தெரியுது. டப்புன்னு உள்ளே போகிற, வண்டி எடுத்துன்னு அப்படியே கிளம்புற, அப்படியே திருச்சிக்கு போகிற, 3 காரில் மாறி போகிற. அது மட்டும் 3 காரில் மாறுறதுக்கு உனக்கு ஐடியா தெரியுது இல்லை? உள்ளே போகிற, திருச்சியிலேருந்து முதுகு காமிச்சிட்டு போகிற, இங்கே வந்து இது சென்னை ஏர்போர்ட்டில் ஃபோட்டோ எடுக்கிற என்ன. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி கிட்ட பேசுகிற, அமித்ஷாட்ட பேசுகிற, குருமூர்த்திகிட்ட பேசுகிற, எல்லாருக்கிட்டையும் ஃபோனில் பேசுகிற, ஸ்ட்ராட்டஜி வகுக்கிற, சிபிஐ என்கொயரி கேட்குற, தமிழக அரசு குற்றப்பத்திரிகையில் உன் பேர் இடம்பெறாமல் பார்த்துக்கிற. ரைட்டா? தமிழக அரசு நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு பியூட்டிஃபுல். அந்த அம்மா வந்து பியூட்டிஃபுல். அருணா ஜெகதீசன் கமிஷன் வந்து பியூட்டிஃபுல். அவங்க வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட அசலாக ஆராய்ச்சி சொன்னவங்க, கரெக்டாக சொன்னாங்க. அவங்களோட பரிந்துரையை வந்து தமிழக அரசு அமுல்படுத்தலை. ஆனால் அதோட எண்ட் ரிசல்ட் என்ன? ஆணையம் போடுறதும் ஒன்று தான், தலையில் கல்ல போடுறதும் ஒன்று தான் சொல்கிறாங்க. அப்படி ரைட்டு. அது ஒரு விஷயத்தில் அப்படி நடந்திருக்கு. போலீஸ்காரங்களை வந்து நடவடிக்கை எடுக்க வேணாம் தமிழக அரசு டிசைட் பண்ணியிருக்கு, நடந்திருக்கு. ஆனால் அதில் விஜயோட ரோல் என்னன்றதை அவங்க எடுத்துருவாங்க. அந்த அறிக்கை வந்தப்புறம் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்.
எடுக்க வேண்டியது தமிழக அரசோட பொறுப்பு. ரைட்டா? விஜய் ஒரு மிகப்பெரிய நடிகர்னா எந்த தப்பு பண்ணலாமா? நாளைக்கு கமல் பண்ணால் விட்டுருவீங்களா? இல்லை ரஜினி பண்ணால் விட்டுருவீங்களா? யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அனைவரும் சமம் அப்படின்றத வந்து மறுபடியும் நிலைநாட்டணுன்றதான் நம்மளுடைய கோரிக்கை. இதில் இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்போ கூட்டம் நடந்த வேலுச்சாமிபுரத்தை விட உழவர் சந்தையோ அந்த ரவுண்டானாவோ கொடுத்துருந்தா வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த கூட்டம் அங்கே நடந்திருந்தா என்னவா சார் பாயிரும்? சார் அது வந்து ஒரு பாயிண்டில் வந்து பெட்ரோல் பங்க் இருந்தது. அதை வந்து டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் சொல்கிறாரு. சார் நீங்கள் எங்கே கொடுத்தாலும் பிரச்சனை தான் சார். நீங்கள் தான் இவ்வளோ பெரிய ஆள் இல்லை, ஒரு ஸ்டேடியத்தில் வைங்க. ரைட்டா? ஒரு ஸ்கூல் கிரவுண்டை கேட்டு வாங்கி வைங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஸ்கூல் கிரவுண்ட் இருக்கும்ல சார். ஒரு 20,000-30,000 பேர் வந்து குழுமி நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்குல்ல சார், அதை கேட்டு வைங்க. ஏன் உங்களுக்கு மூளை போயிடுச்சு? இப்போ சேப்பாக் ஸ்டேடியம்னா ஒரு 40,000 பேர் வரலாம், அவ்வளோதான். அந்த 40,000 பேர் வெளியேறதுக்கு மட்டும் 6 மணி நேரம் ஆகும். சேப்பாக் ஸ்டேடியத்துலேருந்து 40,000 பேர் வெளியேறதுக்கு அது கேட்டு வாங்கிக்கலாம்ல. சேப்பாக் ஸ்டேடியம் மாதிரி ஸ்டேடியம் அமைப்புகள் இல்லைனாலும் ஒரு கிரவுண்ட் இருக்கும், ஒரு காலி இடம் இருக்குல்ல. எவ்வளோ கட்டாந்தரை இருக்குது, எவ்வளோ இருக்குது. நீ முன்கூட்டியே போய் அதை லெவல் பண்ணிவிட்டு விஜய் இங்கே வருவார் பேசுவார்னு அனௌன்ஸ் பண்ணால் அங்கே போயிட்டு விஜய் பார்த்துட்டு போகிறாங்க. ஏன் நீங்கள் அதை பண்ணல? அதுக்கான பொறுப்பு யாருக்கு? ரைட், எது விடுங்க, வேலுச்சாமிபுரத்தில் கொடுத்தாங்க அதனால் பிரச்சனைன்றீங்க சார். நீங்களே அரேஞ்ச் பண்ணலாமே சார். உங்ககிட்ட தான் கட்சி இருக்குல்ல, காசு இருக்குல்ல. ஆதவ அர்ஜுன் ரெட்டியோட திருட்டு காசு இருக்குல்ல, லாட்ரி காசு இருக்குல்ல, அதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு கிரவுண்டை ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்து விஜய் பேசுவார். ஒன்றும் இல்லை, முள்ளு கிள்ளு செடி கிடி இருந்தால் அதை அகற்றிட்டு எல்லாரும் நிற்கிற மாதிரி ஒரு இடத்த ஏற்படுத்திட்டு அங்கே போய் பேசுங்க, அங்கே போய் மாஸ்க் காட்டுங்க. ஏன் நீங்கள் சந்து சந்தாக மரக்கடை சந்து திருச்சியில் இருக்கிறதுலையே மோசமான இடம், அந்த இடத்த கேட்குறீங்க. ஏன்னா அங்கே அந்த சின்ன சந்துக்குள்ளே மாசு அடைச்சாதான் விஜய் மாசாவார். அப்போது சினிமா செட்டிங் சீன் போடுற வேலை யார்கிட்ட இருக்குது? விஜய் கிட்ட இருக்குது. அப்போ யார் குற்றவாளி? விஜய் தான் குற்றம். ரொம்ப நன்றி சார். நிறைய கேள்விகளுக்கு தெரியாத பல பதில்களை சொன்னீங்க. உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.